Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 1 and 2 English subject ஓட euphemistic expression அப்படின்ற exercise பார்க்குறோம். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்டு 12th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து கொஸ்டினாக எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்ற டவுட் நமக்கு வரும். எப்படி இதோட கொஸ்டின் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ரூஃபோடவே இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 150 உங்களுக்கு இந்த இன்ஃபோ இருக்கும். ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்திருக்கக்கூடிய டெட் பேப்பர் 2ல் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 3rd February 2023 ஆஃப்டர்நூன் செஷனில் மல்டி செஷன்ஸ் நடந்தது இல்லைங்களா. தொடர்ந்து ஒரு 11 நாள் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா. அதில் இந்த February 3rd அந்த அன்னைக்கு நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 71 இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸசைஸில் இருந்து choose the correct euphemistic expression due to COVID-19 my grandmother died. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன், பாஸ்ட் அவே, பாஸ்ட் அவுட்டு, பாஸ்ட் வித்துன்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் ஆப்ஷன் பாஸ்ட் அவே. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு அஃபென்சிவ் வேர்டுக்கு இன்அஃபென்சிவாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் எஃப்யூமிஸ்டிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளைண்டு அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனில் சொல்லலாம் அப்படின்னா விஷுவலி சேலஞ்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மை கிராண்ட்மதர் டைடு அப்படின்றதுக்கு பாஸ்ட் அவே அப்படின்றது இதோட எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன். அண்டு நெக்ஸ்ட் ஒன் இதே 2023 நடந்த எக்ஸாம் டெட் பேப்பர் 2ல் February 7th ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இந்த எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் அதோட நம்பர் 89 இருக்குது. Choose the correct euphemistic term from the given words for the sentence you are telling me a fairy tale. இதோட ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். a story, a lie, a tale and anecdote. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா a lie அப்படின்றது தான் இதோட எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனு. ஸோ நமக்கு ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லும்போது எ ஸ்டோரி, எ டேல் அப்படின்றத தப்பாக ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எ லை அப்படின்றது தான் ஃபேரி டேல். ஸோ இந்த மாதிரி தான் குழப்புற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த கொஸ்டினே அப்படியே எடுத்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸு. ரீப்ளேஸ் த அண்டர்லைன்டு வேர்ட் ஆர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வித் பாசிபிளி பொலைட் ஃபார்ம்ஸ். இப்படி கொடுத்தாலும் எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். இதில் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கல்ப்ரிட் வாஸ் சென்ட் டு ஜெயில். ஜெயில் அப்படின்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம பொலைட் ஃபார்மை கண்டுபிடிக்கணும். அதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. இந்த ஜெயில் அப்படின்ற ஒரு இன்அஃபென்சிவ் வேர்டுக்கு கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி அப்படின்ற எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படி இல்லைன்னு சொன்னால் பொலைட் ஃபார்ம்ஸ் அதோட ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தீரஜ் இஸ் அன்எம்ப்ளாய்டு. ஸோ அன்எம்ப்ளாய்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ்ப்ரெஷன் வரும்னா பிட்வீன் ஜாப்ஸு, அவுட் ஆஃப் ஒர்க். அதுக்கடுத்த சென்டென்ஸு ஐ சா எ டிசேபிள்டு மேன். ஸோ டிசேபிள்டோட எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா டிஃபரென்ஷியலி ஏபிள்டு. நெக்ஸ்ட் ஒன் சப்சிடிஸ் ஆர் கிவன் டு த போர். ஸோ இப்போ அந்த போர் அப்படின்ற வேர்டோட பொலைட் ஃபார்ம் என்னென்னா டிஸ்அட்வான்டேஜ்டு ஆர் அண்டர் ப்ரிவிலேஜ்டு. அதுக்கடுத்து இளம்பருத்தி ஆஸ் எ செகண்ட் ஹேண்ட் கார். ஸோ செகண்ட் ஹேண்ட் அப்படின்றது என்னென்னா ப்ரீ ஓன்டு ஆர் யூஸ்டு கார். ஸோ இப்போ இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் பாப்புலராக இருந்திருக்குது எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் அப்படின்றதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அதில் நார்மல் வேர்ட்ஸ் தனியாக, எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்ரெடி எப்படி உங்களுக்கு சென்டென்ஸில் அமைஞ்சு அண்டர்லைன் பண்ணி கேட்டாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட பர்டிகுலர் வேர்டு அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கலாம். பிளைண்ட் அப்படின்னு சொன்னால் விஷுவலி சேலஞ்சு. நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டூபிட் ஆர் ரிட்டார்டட் அப்படின்னா மென்டலி சேலஞ்சு ஆர் இன்டலெக்சுவலி சேலஞ்சு. இந்த ஆப்ஷன்ஸில் இந்த 2 வேர்டு இருந்தாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்டிகேப்டு ஆர் டிசேபிள்டு. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு.
நெக்ஸ்ட் ஒன் டிசேபிள்டு ஆர் லேர்னிங் சேலஞ்சு அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ரெஷன் என்னவாக இருக்கும்னா எ ஸ்பெஷல் சைல்டு. நெக்ஸ்ட் ஒன் லேட்டு குரோனலாஜிக்கலி சேலஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷார்ட் வெர்டிக்கலி சேலஞ்சு. இப்போ இந்த மாதிரி கூட வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம். யாராவது ஒரு நேமை கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம வெர்டிக்கலி சேலஞ்சு அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதில் வந்து விஷுவலி சேலஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். விஷுவலி சேலஞ்சுனா பிளைண்டு, வெர்டிக்கலி சேலஞ்சுனா ஷார்ட்டு அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த அவசரத்தில் அந்த பதட்டத்தில் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கூட நம்ம ஒரு சில நேரத்தில் தப்பாக வந்து ஆன்சர் பண்ணிவிடுவோம். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக பார்த்து வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை வந்து ஷேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அண்டர்டேக்கர், ஃபியூனரல் டைரக்டர் ஆர் மார்டேஷியன். அண்ட் மெய்டு, டொமஸ்டிக் என்ஜினியர், கார்பேஜ் மேன், சானிடேஷன் என்ஜினியர். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலனா கூட ஓரளவுக்கு வந்து நமக்கு ஆப்ஷனில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும். கார்பேஜ் மேன் சொல்லும்போது சானிடேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் அந்த என்ஜினியர் அப்படின்ற வேர்டு வருமா அப்படின்றதுல ஆசிலேஷன் இருக்கும். எப்படி இந்த வார்த்தை இதோட சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வரும்போது நீங்கள் ஒரு முறை இங்கேயே வந்து பார்த்து அது எந்த வேர்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் ஷுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே, next one lavatory, restroom and housewife, of course homemaker. And next one pregnant, in the family way, poor, low income level. Next one slow learners, late bloomers. Next one fat, full figured, overweight, big boned, portly. Next one beating with a cane, corporal punishment. That is not here. இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லிஸில் நிறைய வந்து பார்க்கலாம். பேப்பர்லலாம் வந்து கார்போரல் பனிஷ்மெண்ட்டு தேவையாக இருக்குது, இப்போ வந்து இவங்க இந்த மாதிரியான தவறுகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றங்கள் அதிகமாக இருக்குது, கார்போரல் பனிஷ்மெண்ட் இல்லாததுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் நிறைய வந்து க்ராஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவாக இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்டு வந்து அஃப்கோர்ஸ் யூஆர் எ ரீடர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வேர்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட அஃபென்சிவ் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டிங் வித் எ கேன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் பிஃபோர் ஐ டை, பிஃபோர் ஐ கோ. அதுக்கடுத்து டைடு, பாஸ்ட் அவே. இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம், அதை கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க இந்த பர்டிகுலர் டேர்மு. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் லையர், economical with the truth. And the next one unemployed, between jobs. Next one bald, thin or top. இங்கே bald அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஞாபகம் வரணும். bald அப்படின்னு சொன்னால் இந்த வழுக்கு தலை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து bald head அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மொட்டை அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அப்போ அதுக்கு என்ன பேர் இருக்கும் அப்படின்னா டான்ஷூர். ரெண்டுமே வந்து முடி சம்மந்தப்பட்ட விஷயந்தான், தலை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஆனால் பால்டேட் அப்படின்றது வந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பால்டேட் அப்படின்னு சொன்னால் இந்த வழுக்கை தலைன்னு சொல்லக்கூடியது. டான்ஷூர், TONSURE அப்படின்னு சொன்னால் மொட்டை அடிக்கிறத வந்து சொல்கிறது. ஓகே, அடுத்து ட்ரங்க், எ லிட்டில் டிப்ஸி. நெக்ஸ்ட் ஒன் ஜெயிலு, கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்த வேர்டு ஸ்டோலன், ஃபெல் ஆஃப் த பேக் ஆஃப் த ட்ரக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஜீனோசைடு ஆர் கில்லிங், கிளினிக் கிளென்சிங் அப்படின்னு அதோட எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரிசன் கேம்ப், ரெலோகேஷன் சென்டர். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிடென்டல் டெத்ஸ், கொலட்ரல் டேமேஜ். இதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, கொலட்ரல் டேமேஜ் வந்து நிறைய இருந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபயரிங் சம்ஒன், அது வந்து லெட்டிங் சம்ஒன் அப்படின்றது அதோட எக்ஸ்ப்ரெஷன். அடுத்த வேர்டு பாருங்கள் யுத்தனைஸ், புட் டு ஸ்லீப். எக்ஸாக்ட்லி இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து யுத்தனைஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஹோம்லெஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வாமிட்டட், ப்ளோ சங்க்ஸு. நெக்ஸ்ட் ஒன் யூஸ்டு கார், ப்ரீ என்ஜாய்டு ஆர் ப்ரீ லவ்டு வெஹிக்கிள். அன்குவாலிஃபைடு, பார்ஷியலி ப்ரொஃபிஷியன்ட். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான எஃபிமிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.